வலையொலியில் வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று சிவனாற்றுப்படையிலே நாம் பார்க்க இருப்பது வாழும் கலையாகும். வாழும் கலை என்ற இந்த பாடுபொருளை நான் பேசுவதற்கு முன்பதாக இந்த சேனலை முதல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இதனை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பிற ஆத்மாக்களுக்கும் இதனை பகிர்ந்து உங்களுடைய சேவையை நீங்கள் தொடரலாம். இந்த வலையொலியை எத்தனை நபர்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது ஒரு வினாவாக இருந்தாலும் கூட பல்வேறுபட்ட வலையொலிகள் இந்த உலகத்தில் உலாவி கொண்டு தான் வருகிறது. அதில் சில நபர்களுடைய வலையொலிகள் அதிகமாக பார்வையிட்டாலும் அதிகமாக விருப்பத்தெரிவு காணப்பட்டாலும் கூட இங்கு காணப்படக்கூடிய இந்த ஆன்மீக சேவையானது ஒரு சிலரிடம் சென்றாலே மிகப்பெரிய ஒரு திருப்திகரமான மிகப்பெரிய ஒரு சாதனையாக மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு புள்ளியை பெறப்படக்கூடிய நபராக நான் காணப்படுவேன் என்பதுடன் ஒரு ஆத்மீக ரீதியான ஒரு திருப்தி காணப்படும் என்பது யதார்த்தபூர்வமான உண்மை என கூறிக்கொண்டு இதனை பார்த்து கொண்டிருப்பவர்கள் ஏனையவருக்கும் இதனை பகிர்ந்து இதனால் நீங்கள் மிகப்பெரிய ஒரு புள்ளியை பெற்றுக்கொள்ளலாம். புள்ளி என்று சொல்வது நான் ஆத்ம ரீதியாக நீங்கள் திருப்திப்பட்டு கொள்ளப்படும் ஒரு நிகழ்வாகும். வாழும் கலை தொடர்பாக பல்வேறுபட்ட பணுவல்களை நாம் வாசித்திருக்கலாம், பல்வேறுபட்ட பேச்சு கலைகளை கேட்டிருக்கலாம். இருந்தாலும் வாழப்படக்கூடிய ஒரு மனிதரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடக்கூடிய ஒரு அனுபவமே சிறப்பானது. அதன் அடிப்படையில் வாழும் கலையில் இன்று வாழும் ஆத்மாக்களில் வாழும் கலையை அடிப்படையாக கொண்டு நான் சந்தித்த ஒரு நபரிடம் பேசப்பட்ட ஒரு கருத்தை அடிப்படையாக கொண்டு அந்த ஆத்மாவினுடைய நாமத்தை கூறாமல் இது சேவையின் அடிப்படையில் ஒரு கலையாக ஒரு கருத்தாக ஒரு பாடுபொருளாக கொண்டு பேசலாம் என எண்ணுகிறேன். அதன் அடிப்படையில் மனித வாழ்வில் பல நபர்களை நாம் சந்திக்கிறோம். ஒரு சிலர் தான் வாழ்நாள் முழுவதும் எங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து இருக்கிறார்கள், தொலைந்து போகாமல் இருக்கிறார்கள். அவ்வாறு ஒரு சில ஆன்மீகவாதிகளோடு அல்லது அவ்வாறு ஒரு ஞானம் நிறைந்த ஆத்மாக்களோடு அல்லது அவ்வாறு ஒரு சிரேஷ்ட ஆத்மாக்களோடு நாம் தொடர்பு கொள்வது மிக மிக சிறப்பு. அவ்வாறான ஒரு நபரோடு நாம் எப்பொழுதும் இணைந்திருப்பதன் காரணமாக ஓர் இறைவனுக்கு நிகராக போற்றப்படக்கூடிய ஒரு நிலையை அடையலாம். அதன் அடிப்படையில் அவரிடம் பேசப்படும் பொழுது ஒரு சில வினாக்களுக்கு விட எப்படி ஆரம்பிக்கிறது என்றால், இந்த வையகத்தில் நான் வாழப்படும் பொழுது எதற்காகவும் எனது அமைதி சந்தோஷம் என்பதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த உலகத்தில் எது நடந்தாலும் நான் அமைதியை விட்டு கொடுப்பதில்லை, அதே நேரத்தில் நான் சந்தோஷத்தையும் விட்டு கொடுப்பதில்லை, அதே நேரத்தில் நான் அன்பை அனைவருக்கும் பகிர்வேன் என்று. உண்மையில் இந்த கருத்து சாதாரணமாக அன்பு அமைதி சந்தோஷம் என காணப்பட்டாலும் கூட கடவுளும் ஆத்மாக்களிடம் எதிர்பார்ப்பது இதைத்தான். வேறு எந்த ஒரு பொருளையும் கடவுள் எதிர்பார்ப்பதில்லை. அனைத்து ஆத்மாக்களும் அமைதியாக இருக்கப்பட வேண்டும், சந்தோஷமாக இருக்கப்பட வேண்டும், அனைவருக்கும் அன்பை பகரப்பட வேண்டும். இவ்வாறு வாழ்வது தான் வாழும் கலை. இந்த வாழும் கலையில் அவரிடம் நான் உரையாட போது சில உதாரணங்களை எடுத்து காட்டினார். அந்த உதாரணங்களானது மாபெரும் புத்தகங்களிலோ அல்லது மாபெரும் ஞானிகளோ யோகிகளோ கூறியதிலிருந்து அல்ல, ஒரு சாதாரணமான ஒரு விடயத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். அதாவது ஆரம்பத்தில் நாம் மேலோட்டமாக பார்வையில் வாழும் கலை என்பது மிக நுணுக்கமாக ஆராய்ந்து அதற்கு ஒரு விதிமுறையை வரவழைத்து அதன்படி வாழப்பட வேண்டும் என்று மிக முரண்பட்ட ஒரு நிலையில் காணப்படுவோம். ஆனால் இவருடைய கருத்திலிருந்து காணப்படுவது ஒரு வகையான முரணான விடயமாக தென்பட்டாலும் மேலோட்டமாக ஆழமாக சிந்திக்கப்படும் பொழுது தான் அங்கு ஆழமான ஞான முத்துக்கள் மிளிர்வது, ஞான முத்துக்கள் ஜொலிப்பது கண்கூடாக தெரிகிறது. அதாவது சாதாரணமாக கூறுகிறார், ஒரு நேரத்துக்கு அல்லது ஒரு நாளைக்கு எம்மால் செய்யப்படக்கூடிய வேலை தொழில் எவை என்றால் 10 வகையான வேலைகள் அல்லது 10 வகையான செயற்பாடுகளை கொண்ட ஒரு செயற்பாடு. ஒரு நாளைக்கு 10 வகைத்தான் செய்யப்பட முடியும், அதாவது 10 வேலைத்தான் செய்யப்பட முடியும் என்றால் எமக்கு ஒரு பொறுப்பு வருகிறது, அடுத்த நாள் 50 வேலை செய்யப்பட வேண்டும் என்று அந்த கருத்தை முன்வைக்கிறார். இதை எப்படி செய்வீர்கள் என்று வினா எழுப்பப்படும் பொழுது என்னிடம் இருந்த பதிலானது, காலையில் அதாவது விடியற்காலை பொழுதிலே ஆரம்பிக்கலாம் அல்லது பல நபர்களை இணைத்து கொள்ளலாம். இப்படி பல்வேறுபட்ட கருத்துக்கள் என்னிடமிருந்து அவரிடம் சென்றது. அதற்கான பதில் அவரிடம் காணப்பட்டது. உண்மையில் இது அவருடைய அனுபவத்தின் ஊடாக பெறப்பட்ட ஒரு உண்மை நிலை எவை என்றால், நாளை 50 வேலைகள் காணப்படுகிறது என்றும் இல்லாதவாறு அதனுடைய மடங்கு அதிகரிக்கிறது. ஏனென்றால் தொடர்ந்து 10 வேலை, அடுத்த நாள் 50 வேலை என்றால் முதலில் என்ன செய்யப்பட வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் அமைதி என்று சொல்லப்படக்கூடிய
அல்லது பிரம்ம முகூர்த்த நேரம் என்று சொல்லப்படக்கூடிய அல்லது காலையை வரவேற்கப்படக்கூடிய நேரமான சரியாக அந்த 4 மணி அல்லது 4:40 மணித்தியாலத்துக்குள் நாம் எவ்வளவு இலகுவாக பஞ்சை விட மிக மிக மென்மையாக இருப்பதற்கு கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். வேலையை செய்வதற்கு முன்பு நாம் இறைவனிடம் தொடர்பை எவ்வாறு பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், பஞ்சை விட மிக மிக மென்மையாக இருந்து நாம் எமது ஆத்ம உணர்வை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இந்த மென்மைத்தன்மையில்தான் எங்களுடைய இறுக்கங்கள் தளர்த்தப்படுகிறதாம். அதாவது 50 வகையான வேலைகளையும் மறந்து 50 வகையான வேலைகளுக்கும் பயன்படுத்தப்படக்கூடிய மூளையினுடைய தொடர்பை அகற்றி புத்தியோடு இறைவனோடு தொடர்பு கொள்ளப்பட வேண்டுமா. அப்பொழுது முதலாக எங்களுடைய வேலைகளை நாம் அந்த அமிர்த வேலை நேரத்திற்கு பிறகாவது ஆரம்பிக்கலாம். முதலாவது வேலையை நாம் ஆரம்பிக்கப்படும் பொழுது கிட்டத்தட்ட அந்த நாட்களில் அரைவாசி நாட்கள் போகப்படும் பொழுது எமது வேலைகள் 50%, அதாவது 50 வேலைகளில் குறைந்தது 25 வேலைகள் அல்லது 30 வேலைகள் முடிந்திருக்கும் என்று அவர் ஒரு கருத்தை பறைசாற்றினார். அவ்வேலை எப்படி முடிவடைகின்றது, இது எவ்வாறு சாத்தியப்படும், யதார்த்தமான உலகத்தில் இது நடைபெறுமா என நான் வினவிய போது அவர் அதனை அனுபவித்த தன்மை ஆழமான அழுத்தமான விடய பரப்பிலிருந்து எனக்கு கூறினார். அதாவது அதை வெறுமனே வார்த்தை கோலத்திலோ அல்லது வார்த்தை ஜாலத்துக்காக அல்லது ஒரு சிறந்த ஒரு பேச்சுக்காக அந்த கருத்தினை கூறவில்லை. முதலில் அனுபவித்து அதனை செய்யப்பட வேண்டும் என தனது பயிற்சியை அவர் அனுபவத்தின் ஊடாக பகிர்ந்தார். இதை எண்ணப்படும் பொழுது எனக்கு கவிஞர் கண்ணதாசனுடைய ஒரு கவிதை தான் நினைவுக்கு வந்தது. அதாவது கூறுவார், பிறப்பின் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பார் என்றாராம் கடவுள். அறிவெனப்படுவது யாதென கேட்டேன், அறிந்து பார் என்றாலாம் கடவுள். அன்பெனப்படுவது யாதென கேட்டேன், அழித்து பார் என்றாலாம் கடவுள். அதே மாதிரி இறப்பின் பின்னது எது என கேட்டேன், நீ இறந்து பார் என்றாலாம் கடவுள். இவ்வாறு சொல்லப்படக்கூடிய அந்த வரியிலே இறுதியிலே வருகின்றது, அனுபவித்து அறிவது தான் வாழ்க்கை என்றால் ஆண்டவனே நீ ஏன் எதற்கு என்று வினா கேட்டேன். இறைவன் சற்றே அருகில் வந்து அனுபவமே நான் தான் என்றாராம். இந்த கூற்று தான் உண்மையில் எனக்கு மனதிற்கு வந்தது. காரணம் எதுவென்றால், இந்த உலகத்தில் 1000 அறிவுரைகள் இருக்கலாம், 1000 நூல்கள் இருக்கலாம், 1000 ஞானங்கள் இருக்கலாம். அவை அனைத்தையும் நாம் அறிந்து கொண்டாலும் கூட அனுபவத்தின் ஊடாகத்தான் நாம் இறைவனுக்கு நிகராக வாழ முடியும், நிகராகப்பட முடியும் என்பது ஆழமான ஒரு கருத்து. எனவே இந்த வைர வரிகள் தான் எனக்கு நினைவுக்கு வந்தது. எனவே மனிதனுடைய வாழ்க்கையில் இவ்வாறான சம்பாஷணைகள் எல்லோரிடமும் இடம்பெறுகின்றதா என்பது ஒரு வினா. ஆனால் இதில் எவ்வாறு அந்த அனுபவ ரீதியான கருத்து புறப்பட்டது என்றால், அவர் முதலில் ஆரம்பிக்கிறார், எக்காரணத்து கொண்டும் நான் யாருக்காகவும் எனது அமைதியை விட்டு கொடுக்க போவதில்லை. அவ்வாறென்றால் ஒரு பயணம் நாம் மேற்கொள்ளுகிறோம். பயணம் மேற்கொள்ளப்படும் பொழுது நாம் செல்லுகின்ற பேருந்து சற்று வேகமாக சென்று விட்டது. ஓடினால் நாம் பிடித்து விடலாம், எமது வேலையை நிவர்த்தி செய்து முடிக்கலாம். ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் ஓடி அந்த பேருந்தை பிடிப்பதாக இல்லை, எதற்காகவும் நான் அந்த அமைதியை விட்டு கொடுப்பது இல்லை என கூறுகிறார். சற்று ஆழமாக பார்த்தால் முயற்சி செய்தால் முடியாதது எதுவுமின்றுமில்லை என்று ஒரு கருத்தும் இருக்கிறது. நாம் அந்த வேலையை முடித்து விடலாம். ஆனால் அவர் இறுதியாக கூறுகிறார், அது நடக்க வேண்டுமென்றால் கட்டாயமாக நடக்கும், நடக்க முடியாது என்றால் என்ன முயற்சி செய்தாலும் நடக்க முடியாது. எனவே சொல்லுகிறார்கள், எப்பொழுதும் விதி 3/4 பங்கு, முயற்சி தான் 1/4 பங்கு என்று. எனவே சில நேரங்களில் கோணங்களின் அடிப்படையில், கருத்துக்களின் அடிப்படையில் நாம் ஆழமாக சிந்திக்கப்படும் பொழுது பிழையாக தெரிகின்ற சில விடயங்கள் ஆழமாக சிந்தித்தால் சரியாக காணப்பட வேண்டும். எனவே அவருடைய இறுதி கருத்து காணப்படுகிறது. இப்பொழுது இடம்பெறுவது சங்கம யுகமாகும். சங்கம யுகம் என்றால் ஆன்மீக நண்பர்களுக்கு நன்கு தெரியும். சுமார் 100 வருடங்களை கொண்டது தான் இந்த சங்கம யுகம். இந்த சங்கம யுகம் கடவுளால் எப்படியாவது ஒரு 150 வருடமாக இருந்தால்தான் நாம் நடைமுறையை சரியாக பழகி கொள்ளப்பட முடியும் என்று அவர் பறைசாட்டினார்.
சுமார் 40-45 வருடங்களுக்கு மேற்பட்ட ஞான அனுபவம், யோக அனுபவம், சேவை அனுபவம், முதிர்ச்சியில் காணப்படக்கூடிய ஒரு நபருடைய கருத்து 150 வருடமாவது இந்த சங்கம யுகம் காணப்பட்டால்தான் நாம் குறைந்தபட்சம் ஒரு 100 வருடமாவது இந்த ஞானத்தை நன்கு உணர்ந்துவிட்டு 50 வருடம் பயிற்சி போட்டு கடவுளை அடையலாம் என்று பறைசாட்டுகிறார். எவ்வளவு உண்மைத்தன்மையும் எவ்வளவு ஆழமான தனித்துவமான நபர்கள் என்று நான் சிந்தித்த பார்த்த பொழுதுதான் இந்த வாழும் கலை என்பது மிக ஒரு அபூர்வமானது. வாழும் கலை என்பது நாம் உண்மையும் நன்கு அறிந்து கொள்ளப்பட வேண்டியது. இவ்வாறான ஒரு சிரேஷ்ட நபர்களோடு நாம் சம்பாசனை வைத்து கொள்ளப்பட வேண்டும். சம்பாசனை என சொல்லப்படுவது தொடர்பாக ஏலவே எனது காணொளியில் சம்பாசனை எவ்வாறு காணப்பட வேண்டும் என்று பறைசாட்டியிருந்தேன். அதை விரும்பியவர்கள் மீண்டும் பார்த்து கொள்ளலாம். இருந்தாலும் கூட சம்பாசனையின் ஊடாக நாம் சிறந்த அறிவுரைகளை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் சம்பாசனை என்பது யாருடன் பேசுகிறோம் என்பது மிக மிக முக்கியமானது. சம்பாசனையின் பொழுது இடம்பெறக்கூடிய வினாவானது ஒரு சாதாரண நபரிடம் சாதாரண வினா கேட்கப்படலாம். அதே போல் ஒரு அறிவு ரீதியாக, தத்துவம் ரீதியாக அல்லது அனுபவம் ரீதியாக உயர்ந்தவரிடம் உயர்வான ஒரு விடயங்கள் கேட்கப்பட வேண்டும். அவ்வாறு அதனுடைய வினாவுக்கான விடையானது மிக ஆழமானதாக காணப்படும் பொழுது கூறப்படுகின்ற நபருக்கும் கேட்கப்படுகின்ற நபருக்கும் மிக பெருமதி வாய்ந்ததாக காணப்படும். எனவே அவரிடம் இன்னொரு சம்பாஷணையின் பொழுது ஒரு வினா எழுப்பப்பட்டது. பல்வேறுபட்ட பதவிகளின் அடிப்படையில் அல்லது புகழின் அடிப்படையில் அல்லது நாமத்தின் அடிப்படையில் ஏதோ ஒரு வகையில் மனிதர்கள் இன்று உலகளாவிய ரீதியில் பல்வேறுபட்ட பிளவுகளை சந்திக்கின்றார்கள். அதே நேரத்தில் பிளவுகளின் அடிப்படையில் ஒரு வகையான பனிப்போர் இடம்பெறுகிறது என்ற ஒரு வினா எழுப்பப்பட்டது. அந்த வினாவுக்கான விடை எவ்வாறு அமைந்தது என்றால், ஞானம் தொடர்பான ஒரு ஆழமான தெளிவு, அதே நேரத்தில் எமது வாழ்க்கையிலே பெறப்படக்கூடிய விடய பரப்பு என்ன, நாம் வாழ்க்கையில் அனுபவிக்கப் போகிறது என்ன, நாம் வாழ்க்கையில் அனுபவித்த விடயங்கள் எவை என்று மிக தெளிவாக தனது சுயத்தை பரிசோதித்திருக்க வேண்டும். அவற்றுக்கு அப்பால் இந்த வையகத்தில் தெளிவுமிக்க ஞானம் தெரியப்பட வேண்டும். ஞானம் தெரிவது வேற, தெளிவான ஞானம் என்பது வேற. இவ்வாறான நபர்கள் இருக்கும் இடத்தில் எவ்வாறான முரண்பாடுகள் இருக்கும் என ஒரு வினாவை விடையாகவே எனக்கு மறுதளித்தார். அப்படி என்றால் உண்மையில் ஞானத்தில் ஒரு வகையான தெளிவு, நாம் செய்யப்படக்கூடிய சேவையில் ஒரு வகையான தெளிவு, அதே நேரத்தில் யோகத்தில் ஒரு வகையான தெளிவு, நாம் தாரணை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தப்படும் பொழுது நாம் சந்திக்கின்ற விடயங்கள் தொடர்பான தெளிவுத்தன்மை. தெளிவு என்றால் ஒரு வகையில் ஆழமான கிரகித்தல் தன்மை காணப்பட்டால் எந்த விதமான ஒரு பதவியோ எந்த ஒரு விதமான ஒரு விடயத்துக்கோ நாம் ஆசைப்பட முடியாது. அதே நேரத்தில் அவர் மீண்டும் கூறுகிறார், யார் எதனை செய்தாலும் நான் எதற்காகவும் எனது அமைதியை விட்டு கொடுப்பது இல்லை, எனது சந்தோஷத்தை விட்டு கொடுக்க போவது இல்லை. அதே நேரத்தில் பலருக்கு அன்பை கொடுப்பதை நான் தவிர்க்கப்படுவதும் இல்லை. எனவே நான் எப்பொழுதும் அமைதியாகவே இருப்பேன், நான் எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருப்பேன் என்பதை எப்பொழுதும் மனதில் கொண்டு எதனையும் பார்த்தும் பார்க்காமல் கேட்டும் கேட்காமல் மனதின் அடிப்படையில் எங்களுடைய ஆசாரியர்கள் சொன்னது போல சாட்சியாக நின்று பார்க்கப்படக்கூடிய தன்மை காணப்பட்டால் அதுதான் வாழும் கலை. எனவே வாழும் கலையின் சுருக்கம் எது என்றால், நாம் எக்காரணத்தை கொண்டும் அன்பு, அமைதி என்பதை விட்டு கொடுக்க கூடாது. எந்த ஒரு விடயத்திற்காகவும் நாம் அமைதியை விட்டு கொடுக்கப்படக்கூடாது. எனவே மிக அமைதியாக காணப்பட வேண்டும் என்பதை ஆழமாக வலியுறுத்தும். அதே நேரத்தில் அன்பை பகிர்வதற்கும் தவிர்க்கப்படக்கூடாது, அன்பாகவும் காணப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் இதனை தான் பயிற்சி செய்ததாகவும் அந்த பயிற்சியின் மூலம் பெற்றுக்கொண்ட அனுபவமானது மாபெரும் ஒரு ஆலமர கிளையினுடைய பரப்பு போல அது பறந்து காணப்படுகிறது என மிக மிக ஒரு சிறந்த ஒரு சம்பாஷணை இடம்பெற்றது. எனவே வாழும் கலை என நாம் தேடிக்கொண்டிருக்கும் மனிதர்கள் உலகத்தில் வேறு எங்கும் இல்லை, எம்மோடு வாழுகின்றார்கள். வாழும் கலையை படைத்தவர்கள், வாழுகின்ற முறையை தெரிந்தவர்கள். எனவே ஞானம் என்பது மிக ஆழமாக நாம் சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் அல்ல. மேலோட்டமாக அதை சிந்தித்தால் நல்ல ஒரு ஆன்மீகவாதிக்கு உடனடியாக பதில் கிடைத்துவிடும். அதே நேரத்தில் அதனை ஆழமாக சிந்திப்பவர் ஒரு வகையான அறிவு தேடலில் செல்லுகிறார் என்ற ஒரு கருத்து பறைசாற்றப்பட்டது. எனவே அதுவும் இங்கு அனுபவத்தினூடாக நாம் பெற்றுக்கொண்ட ஒரு விடயமாக காணப்படுகிறது. எனவே எதற்கும் கோபப்படாமல் இருந்து பார்ப்போம். எந்த ஒரு யதார்த்தமான சூழலுக்கும் நாம் வாழ்ந்து பார்ப்போம்.
அமைதியை விட்டு கொடுக்காமல் இருந்து பார்ப்போம். சந்தோஷமாக வாழ்ந்து பார்ப்போம். உலகத்தில் எதுவும் எப்படியும் நடக்கலாம். அதற்கு அவரவர் பொறுப்பு என கூறும் அந்த கருத்தானது ஆழமான கருத்து என கேட்டுக்கொண்டு இக்காணொலியை தொடர்ந்து உங்களுடைய சக ஆத்மாக்களுக்கும் பகிர்ந்து இதில் எவ்வாறான ஆழமான விடயங்கள் காணப்படுகிறது என்பதை நீங்கள் பதிவிட்டால் சிறப்பு என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.